ஹாய் நண்பா, வெல்கம் பேக் டு எஸ்எஸ் யூனிக். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர். 2024 வருஷம் பார்த்தீங்கன்னா சில பேருக்கு மோசமாக கூட அமைஞ்சிருக்கலாம். அவங்க எல்லாருக்குமே 2025ல் மிகப்பெரிய ஏதாவது ஒரு நல்லது நடக்கணும்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். 2024ல் உங்களுக்கு என்ன நடந்ததுனாலுமே அதை எல்லாருமே மறந்துட்டு ஃப்ரெஷ்ஷாக பார்த்தீங்கன்னா 2025 ஸ்டார்ட் பண்ணுங்க. நீங்க நினைச்சது எல்லாமே பார்த்தீங்கன்னா கண்டிப்பா நடக்கும். அதுக்காக நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். பயங்கரமா எதிர்பார்த்த தளபதி 69 படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் பார்த்தீங்கன்னா நியூ இயர் ஸ்பெஷலாக வரல. ஸோ தளபதி ஃபேன்ஸ் எல்லாருக்குமே ஒரு ஏமாற்றம் தான். அண்ட் ரீசெண்டாக போயிட்டு இருக்கிற அண்ணா யூனிவர்சிட்டி இஷ்யூ கூட ஒரு காரணமாக சொல்லப்படுது. ஏன்னா அந்த இஷ்யூ ஒரு பக்கம் பயங்கரமாக போயிட்டு இருக்கு. ஸோ தளபதி கூட அது சம்பந்தமா ஆளுநர் எல்லாம் மீட் பண்ணாரு. அதுக்கிடையில தளபதி 69 படத்தோட ஃபர்ஸ்ட் லுக்கை ரிலீஸ் பண்ணா அது கரெக்டாக இருக்குமான்னு யோசிச்சு தளபதி 69 படத்தோட ஃபர்ஸ்ட் லுக்கை பொங்கலுக்கு தள்ளி வச்சிருக்கிறதா சொல்றாங்க. ஏன்னா தளபதி முன்ன மாதிரி வெறும் ஆக்டரா இருந்தா இதை ரிலீஸ் பண்றதுல பிரச்சனை இல்ல. பட் இப்போ ஒரு பொலிட்டிஷியனா இருக்கிறதுனால அதுக்கான சில ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. அதுவும் இப்போ சினிமா கெரியரை வேற குயிட் பண்ண போறாரு. ஸோ இந்த டைம்ல சினிமாவா பாலிடிக்ஸான்னு பார்த்தா பாலிடிக்ஸ்க்கு ஏற்ற மாதிரியான ஒரு டிசிஷனை தான் எடுத்திருக்காங்க. ஸோ ஹோப்ஃபுல்லி பொங்கலுக்காவது ஃபர்ஸ்ட் லுக் வந்தா நல்லா இருக்கும். அண்ட் நியூ இயருக்கு ரொம்ப எதிர்பார்த்த ஃபர்ஸ்ட் லுக் வராதது ஒரு டிசப்பாயின்மெண்டா இருந்தாலும் ஆப்போசிட் அணியில படத்தையே போஸ்ட்போன் பண்ணிட்டாங்க. அதாவது நம்ம நண்பர் அஜித் அவர்களுடைய படமான விடாமுயற்சி படம் பொங்கலுக்கு வராது அப்படின்ற மாதிரி ஆஃபிஷியலாகவே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அண்ட் ஒழுங்கா குட் பேட் அக்லியாவது வந்துருக்கும். அதையும் வரவிடாம சிறப்பான சம்பவத்தை பண்ணிட்டாங்க லைக்கா. ஸோ நண்பர் ஃபேன்ஸை கம்பேர் பண்ணும்போது நமக்கு கொஞ்சம் அடி கம்மி தான். ஏன்னா நியூ இயர் நைட்டு ட்ரெய்லரு படம் பொங்கலுக்கு வருதுன்னு சொல்லிட்டு ஆசையாக இருந்தாங்க. அண்டு போஸ்ட்போன் பண்ண டைமிங் தான் இதில் ஹைலைட்டு. கரெக்டாக நியூ இயர் நைட்டு போஸ்ட்போன் அனௌன்ஸ் பண்ணிட்டு இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்னு வேற சொல்லியிருக்காங்க. ஸோ நண்பர் ஃபேன்ஸ் எல்லாம் வெறி பிடிச்சி லைக்காவை திட்டிட்டு இருக்காங்க. அட்லீஸ்ட் கொஞ்சம் முன்னாடி சொல்லியிருந்தா வீர சூரன் தூரன் வந்திருக்கும். ஏன்னா அவங்க பொங்கல் வெளியீடுன்னு அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் விடாமுயற்சியும் பொங்கலுக்கு வர்றதால தள்ளி போயிட்டாங்க. ஸோ இன்னும் ஒரு ஜஸ்ட் 10 நாள் இருக்கும்போது வந்து சொன்னா அவங்க ஃபைனல் கண்டென்ட் எடுத்து சென்சார் பண்ணி ரிலீஸ் பண்றது சாத்தியம் இல்லை. ஆக்சுவலா அவங்க வணங்கான மாதிரி ரெடியா இருந்திருக்கலாம். ஏன்னா இப்போ வணங்கானுக்கு ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ். பிகாஸ் கேம் சேஞ்சர்னு ஒரு பெரிய படம் வந்தாலும் அது தெலுங்கு ஹீரோவோட படம். ஸோ அதனால நல்லா கல்லா கட்டி இருக்கலாம். ஏன்னா வீரதூர சூரன் வணங்கான் கேம் சேஞ்சர் ரிலீஸ் ஆச்சுன்னா என்னோட ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வீரதூரன் சூரனுக்காக தான் இருந்திருக்கும். ஏன்னா அதோட டீசர்லாம் பயங்கர ப்ராமிசிங்கா இருக்கு. ஓகே நண்பா, தளபதி 69 படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் பொங்கலுக்காவது ரிலீஸ் ஆகுதான்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் இந்த மாதிரி தளபதி பத்தின அப்டேட் தெரிஞ்சுக்க மறக்காம எஸ்எஸ் யூனிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். ஓகே பாய்.